வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் சேதி. இந்தியாவின் பள்ளி கல்வி இடைநிற்றலின் பக்க விளைவு. இந்தியாவில் நடுநிலைப் பள்ளி கல்வி மற்றும் மேல்நிலைப் பள்ளி கல்வி குறித்து இந்திய அரசின் புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்து ஜனவரி 2ஆம் தேதியில் இந்து ஆங்கில தினசரியில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியை காண்போம். சுதந்திர இந்தியாவில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அடிப்படையான பள்ளி கல்வியை அனைவரும் பெற வேண்டும் எனும் அரசியல் நிர்ணய சட்டத்தின் கருத்திற்கு ஏற்ப 1965ஆம் ஆண்டிற்குள் அனைத்து குழந்தைகளும் அடிப்படை பள்ளி கல்வியை பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே அரசுகள் செயல்பட்டு வந்தன. இருப்பினும் இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்துள்ள போதிலும் மேற்கண்ட ஆய்வுக் கட்டுரையின்படி 2024ஆம் ஆண்டில் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ஆகிய 3 மாநிலங்களில் மட்டுமே ஆண் பெண் ஆகிய இரு பாலரும் 8ஆம் வகுப்பு வரை 100% பேர் கல்வி பயின்றுள்ளனர் என்பது மகிழ்ச்சிக்கு உரியதாக இருந்த போதிலும் இந்தியாவின் பிற மாநிலங்கள் இக்குறியீட்டினை எய்தவில்லை என்பது வேதனைக்குரியதாகவே இருக்கின்றது. இந்தியாவில் மாணவர்களின் கல்வி நிலை 8ஆம் வகுப்பு வரை 93%ஆகவும் மேல்நிலை கல்வியில் 81%ஆகவும் இருந்து வருகின்றது. இந்திய நாட்டின் மேல்நிலை கல்வியில் எந்த ஒரு மாநிலமும் 100% இலக்கை எட்டாமல் இருக்கின்ற போதிலும் கேரளா, தமிழ்நாடு, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் 97% வரை இலக்கை அடைந்து முன்னணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவின் பொருளாதாரத்தில் முன்னணியில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தின் மேல்நிலை கல்வி கற்றவர் 89%. இந்த மாநிலம் 7வது இடத்திலும், செல்வச் செழிப்புடன் திகழும் குஜராத் மாநிலத்தின் மேல்நிலை கல்வி கற்றல் நிலை 71%, இந்தியாவின் 24வது இடத்திலும் உள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். 2019ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான புள்ளி விவரங்களின் ஒப்புநோக்கு பகுப்பாய்வின்படி கேரளா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களிலும் அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கு வெற்றியடைந்திருப்பதும், பீகார், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பின்னோக்கி சென்றிருப்பதையும், பீகார் மாநிலம் 51%ல் இருந்து 40%ஆக குறைந்திருப்பதும் மாணவர்களின் கல்வியில் மிகப்பெரிய இடைநிற்றலை எடுத்து காட்டுகின்றது. இதே வேளையில் ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பெண்களின் கல்வி சதவிகிதமானது ஆண்களை காட்டிலும் உயர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும் மனிதனின் அடிப்படை தேவையாக இருக்கின்ற போதிலும் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சமநீதியுடனும் தன்மானத்துடனும் வாழ்வதற்கு கல்வியே அடிப்படையான ஆதார தேவை என கூறினார் டாக்டர் அம்பேத்கர். இந்த கருத்தினை முனைப்புடன் செயல்படுத்தி இந்தியாவின் பள்ளி கல்வியில் முன்னணியில் உள்ள கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், பஞ்சாப் முதலிய மாநிலங்களின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை எப்போது மற்ற மாநிலங்கள் உணர்வார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. செய்தி சொல்லும் சேதியின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.